ஓகே. ஸோ இன்றைக்கு நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுக்குண்டா, ஒரு பிசினஸ் உங்களோட லைஃப்ல வந்து ஆன்லைன்ல இப்ப வீட்டே இருந்து சரி, இப்ப நீங்க வேலைக்கு வொர்க் பண்ற ஒரு ஆளா இருந்து சரி, ஆன்லைன்ல ஏர்ன் பண்றது. அதாவது பார்ட் டைமா நான் ஒரு வொர்க் பண்ணி ஒரு ஏர்னிங் கொண்டு எடுக்கணும் அப்படின்ற மெயின்ல ஃபோக்கஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இல்ல ஜாயின் பண்ண எல்லாருமே. அதோட வந்து இத ஃபுல் டைமாவும் பண்றதுக்கும் இருக்கு இருக்கு யோசனையில இருக்கிறீங்க. பார்ட் டைமா ஒரு வொர்க்குக்கு போய் பண்ற ஆட்களும் ஒரு இதுல வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இப்ப நான் ஃபுல்லாவே சொல்றேன். இந்த கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் என்ற டாபிக்ல தான் இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாவே போகுது. ஸோ இதுல வந்து எப்படி இருக்குமெண்டா, ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்ன, ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்படியெல்லாம் ஏர்ன் பண்றாங்க, இந்த எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள மணி ஏர்ன் பண்றாங்க, ஸோ எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா டோட்டலா பார்ப்போம். ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ளே போய் லைவா நான் உங்களுக்கு ஷோவா காட்டுவேன். நீங்க வந்து இந்த கிளாஸ்ல ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க. 100% உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ ஜீரோ நாலேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா ஒன்று வரும். 100% நான் வந்து கேரண்டி உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கிளாஸ் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் நாலேஜ் ஒன்று வரும் இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவரை பற்றி. ஓகே. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்டா நான் கேட்கறது முதல், இந்த கிளாஸ்ல வந்து யாருக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபைவர் அப்படின்றது தெரியும், ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்ம் பற்றி ஓரளவுக்காச்சும் தெரியும் அப்படின்றவங்க வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி டைப் பண்ணுங்க. வை என்று மட்டும் டைப் பண்ணாலே சரி, கொமெண்ட்ல வந்து வை அப்படின்றது சென்ட் பண்ணி விடுங்க மெசேஜ் ஒன்று. இல்ல எனக்கு இந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு இப்பதான் வந்து பாக்குறேன், இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வந்து நோ என்னன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க, நாங்க கண்டினியூஸா போய் கொண்டிருப்போம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து நாங்க பார்த்துட்டு போவோம். ஓகே. ஓகே. யா யா. நோ நோ. ஸோ இப்போ வந்த கமெண்ட்ஸை வச்சு நான் சொல்லக்குள்ள ஒரு 70% 75% ஆட்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி ஃபைவரை பற்றி போட்டிருக்காங்க. சில பேருக்கு வந்து நோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படின்னா, இப்போ ஃபைவர் அப்படின்னா என்னன்றது பாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் அப்படின்றது என்னன்னு ஃபர்ஸ்டா பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஸ்கை அப், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் அப்படின்றதுல நாங்கள் இந்த கிளாஸை கொண்டு போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நடத்துறது ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை அப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ண பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குள்ள கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கு பார்க்க போற கண்டென்ட்ஸ் தான் இதுல இருக்கிற நாங்க சொல்லியிருக்கிற எல்லாமே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவரை பற்றி ஃபுல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜபிள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட வந்து என்ன ஃபைவர்ண்டா என்ன அப்படின்றதே நாங்க டோட்டலா வந்து இதுல உங்களுக்கு சொல்லுவோம். ஆரெல்லாம் இதுல ஒர்க் பண்றாங்க. ஸோ கிக்கண்டா மெயினா என்ன அப்படின்றதையும் நாங்க என்ன செய்யறோம். ஸோ அது மட்டும் இல்ல, இப்போ பிளாட்ஃபார்ம் அதாவது ஃபைவர் பிளாட்ஃபார்முக்கும் நீங்க நார்மலா ஒர்க்குக்கு போற பிசிக்கலா ஒர்க்குக்கு போறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் நாங்க பார்க்க போறோம். அதோட எங்கட இதுக்கு முன்னாடி எங்கட பெட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி அவங்க ஏர்னிங் பண்ண ஏர்னிங் ப்ரூஃபை வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதே வந்து லாஸ்ட்ல இருந்து இருக்கு. ஸோ ஓகே. ஸோ நாங்க வந்து கிளாஸ் கண்டினியூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஓகே. ஃப்ரீலான்சிங் என்றா என்ன, ஃப்ரீலான்சிங்டா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கா? ஸோ ஒரு ஐடியா இருக்கா இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் அந்த டைப் பண்ணுங்க. ஃப்ரீலான்சிங்னா எனக்கு ஓரளவுக்காச்சும் ஐடியா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்றவங்க வந்து நோ ஒன்று கொடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. ஓகே. ஃப்ரீலான்சிங்டா ஓகே ஓகே. ஃபைவர்ண்டா ஐடியா இருந்தவங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரீலான்சிங்டா ஐடியா இல்லைன்னு கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் வந்து ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா நான் சொல்றேன் ஃப்ரீலான்சிங் அப்படி என்னன்றதை நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது ஜஸ்ட் நீங்க வந்து இது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு இதுல வந்து அதோட டெஃபினிஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டீடைல்ஸா. பட் நான் சிம்பிளாவே இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஆன்லைன்ல ஒர்க் பண்றது தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. ஸோ ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுல ரெண்டு விதமா இருக்கு. இப்போ நீங்க ஈஸோப் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஈபே இல்ல ஒரு ப்ராடக்டை கொடுத்து ஒர்க் பண்ற. ஸோ அது வந்து ட்ராப் ஷிப்பிங் அந்த மாதிரி போஸ்டுக்குள்ள வரும். ஸோ அது ஃப்ரீலான்சிங்ல தான். பட் ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து ஜஸ்ட் நீங்க உங்களோட ஸ்கில்ல தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா இங்க நீங்க கிளைண்ட்ஸுக்கு கொடுப்பீங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து அதாவது நீங்க ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இந்தியன்ஸா இருக்கலாம். ஸ்ரீலங்காவோ இந்தியன்ஸா இருந்து நீங்க ஸ்ரீலங்காவுக்குள்ளேயும்
ஆன்லைன்ல ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு கிளைண்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி ஃபாரின்ல இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு இல்லை கம்பெனிக்கு என்ன செய்யணும், ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும்னு உங்கள்கிட்ட கதைச்சு கம்யூனிகேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வச்சு இப்போ நீங்க அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள வந்து அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே பண்ண அப்புறம் உங்களோட பேமெண்ட் வந்து உங்களோட பேங்க் இது உங்களோட ஃபைவர் பிளாட்ஃபார்முக்கு வந்து பேலன்ஸா வந்துடும். ஸோ அதை நீங்க விட்ரோ பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மும் வேலை செய்யுது. ஸோ ஃபைவர் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அது மொத்தமா சேர்த்து தான் ஃப்ரீலான்சிங் என்ற ஒரு வேர்ட்டை யூஸ் பண்றாங்க. நீங்க ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஒர்க் தான் ஸ்மார்ட் ஃப்ரீலான்சிங்னு சொல்றாங்க. ஸோ இதை நாங்கள் டெஃபினிஷனோட அப்படி பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரீலான்சிங் என்றது ஒரு இண்டிபெண்டா வேலை செய்யறதா ஒரு ஒரு மெத்தட் தான் அது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தி கிளைண்ட்ஸுக்கு என்ன செய்யற உங்களோட சர்வீஸை கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களை ஒரு இடத்துலேருந்து இப்போ உங்களோட லோக்கல் கண்ட்ரிக்குள்ளேயும் சரி இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லையும் இருக்கிற கிளைண்ட்ஸோட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சர்வீஸாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்டா, நீங்கள் ஸ்ரீலங்கனா இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்குள்ளேயே நீங்கள் ஒரு கிளைண்ட்ஸ் மேபி உங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஒன்று தரலாம். அப்படி இல்லை என்றாலும் மோஸ்ட்டாக வந்து ஃபாரினர்ஸ் கனடா யூஎஸ்ஏல இருந்தால் வரும் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து. ஸோ யூரோப் கண்ட்ரிஸ்ல இருந்தா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் அதனால லாஸ்ட்ல பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங் என்னன்று ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங் நாங்கள் பார்த்துட்டோம், இதுதான் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீலான்சர் அப்படின்றது யார் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் சொல்றது சும்மா டிரைவிங் பண்றவங்கள டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றவங்கள வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நார்மலா ஒரு பேசிக் தான். இது என்ன சொல்லிருக்கேன், ஒரு ஐடியா இல்லாதவங்களை வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து எடுத்து கொள்றது. ஓகே, ஃப்ரீலான்சர் அப்படின்றதுக்குள்ள வந்து யார் வருவாங்கண்டா செல்லர்ஸும் வருவாங்க, பையர்ஸும் வருவாங்க. ஸோ செல்லர்ஸ்ன்றோட நீங்க பொருட்களை ப்ராடக்டை எடுத்து கொண்டு போய் விற்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்ண வேணும் தேவையில்லை. செல்லர்ஸ்ன்றது ஜஸ்ட் நீங்க தான், அதாவது நீங்க உங்களோட சர்வீஸை வந்து கொடுக்குற சர்வீஸ் என்ன கொடுக்குறேன்னு சொல்றீங்க, என்ன ஐடியா அப்படி ஒன்றும் இல்லைன்னு நான் யோசிக்காதீங்க. நான் ஒன்றொன்னா வருவேன், பின்னாடியே இருக்குது சர்வீஸ் அப்படின்றதெல்லாம் என்னன்னு நான் டீட்டெயில்ஸா சொல்லுவேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஐடியா ஒன்று எடுத்து வச்சிருங்க. நீங்க ஒரு சர்வீஸை கொடுக்கறது தான் செல்லர்ஸ். நீங்க வந்து இப்போ நார்மலா இங்க ஒரு கடை ஒரு ஆள் போட்டிருக்காங்க, ஸோ ஒரு பழக்கடை மாதிரி போட்டு இந்த விற்கிற என்ன மாதிரி, அப்ப இவரை நாங்க என்ன சொல்லுவோம், செல்லர், விற்கிற ஆள் என்று சொல்றது. ஜஸ்ட் நாங்க தமிழ்ல வேர்ட்ல சொல்றது. இதே நீங்க வந்து உங்களோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒரு ஆள் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களை வந்து பையர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளைண்ட்ஸை வந்து நாங்க நார்மலா பையர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க ஒர்க் பண்றதுக்கு தானே ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ நாங்க தான் இங்க வந்து செல்லர்ஸா இருப்போம். ஸோ அடுத்த வந்து நார்மலா பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்குமான சின்ன ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் நான் இதே மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டிவிஜுவலா இல்லை பிஸ்னஸா வந்து ஒரு ஆளை வந்து ஹையர் பண்றது தான் என்ன சொல்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பையர்ஸ். அதாவது ஒரு வேலை தனக்கு வேணும் அல்லது தான் வேலை செய்யற கம்பெனிக்கு ஒரு ஒர்க் கொண்டு வேணும்னா அதுக்கு இன்னொரு ஆளை வந்து வேலைக்கு என்ன செய்யற கொண்டு வர ஆக்களை தான் சொல்றோம் பையர்ஸ். இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குது, அதை போய் அவங்க இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறாங்க, அப்போ அவங்க பையர்ஸ். அதே செல்லர்ஸ்ன்றது ஃப்ரீலான்சிங், அதாவது அந்த சேவையை வந்து கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்றாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்றக்குள்ள அந்த பொருளை வந்து விற்கிறாங்களோ அவங்கள தான் செல்லர்ஸ்ன்னு சொல்றோம். நார்மலா எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மெயினா போவோம். ஓகே, இப்போ தான் நாங்கள் மெயினாக கிளாஸுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லியிருந்தேன்னா ஃப்ரீலான்சிங் என்னென்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங்ன்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அப்வொர்க் இருக்கு, இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. பீப்புள் பர் அவர், ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்லாம் ஜாயின் நிறைய இருக்குது. ஸோ அதுல வந்து ஃபைவர் அப்படின்றது தான் நாங்க பார்க்க போறோம் மெயின் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபைவருக்கு வந்து இதுதான் லோகோ, FI என்ற மாதிரி ஜாயின் பண்ணி டைப் பண்ண ஒரு கிரீன் கலர் டீம் கலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஃபைவர்ன்றது. ஸோ நாங்க ஏன் ஃபைவரை மட்டும் சாய்ஸ் பண்றோம், இவ்வளவு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னால ஃபைவர் அப்படின்ற என்னன்றதை நாங்க ஒரு தடவை பார்ப்போம். ஸோ ஃபைவர் அப்படின்ற என்னன்னு நிறைய பேர் இப்போ வந்து எங்களுக்கு கொமெண்ட்ல போட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு. ஃபைவர்ன்றது ஜஸ்ட் ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல வந்து இப்போ நீங்க ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அது சோஷியல் மீடியாவுக்குள்ள வருது, இது ஏர்னிங் பிளாட்ஃபார்முக்குள்ள வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அதுல வந்து நீங்க ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதை நீங்க பப்ளிஷ் பண்ணக்குள்ள அந்த ப்ரொஃபைலை அட்ராக்ட் பண்ணி அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்குள்ள உங்களோட வந்து கம்யூனிகேட் ஒன்று பண்ணி என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டரை வந்து போடுவாங்க. ஸோ அப்படிதான் என்ன செய்யற இதுல வந்து ஏர்னிங் பண்றேன். ஸோ இந்த ஃபைவர் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபைவர் என்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி அப்படி பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஸோ இந்த
ஃபைவர்ல வந்து பாத்தீங்கன்னா 2010ல வந்து ஃபைவர் வந்து ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணவங்க. ஒரு நார்மலா ஒரு பேசிக் ஐடியா வந்து பேக்ரவுண்ட் ஐடியா வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெட்டர். மேபி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் லேர்னிங் பண்றது ஸ்கேம் அப்படின்றதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஏன்டா நிறைய பேர் வந்து ஸ்கேம்ல மாட்டுறாங்கலாம் கூட. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனா இப்போ நீங்க வந்து சோலார் பேனல் அந்த மாதிரி ஒரு இது வந்து ட்ரெண்டிங்ல கொஞ்சம் 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கோ 1 இயர்ஸ்க்கு முன்னுக்கு வந்துருந்துச்சு. எப்படி என்றால் உங்களுக்குள்ள ஜாயின் பண்ணினா உங்களுக்கு அவங்களுக்குள்ள இருந்து ஒரு கமிஷன் வரும். அவங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சாங்கன்னா அந்த இதுல வந்து அவங்களுக்குல இருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ அப்படி அப்படியே ஆகல ஆகல ஜாயின் பண்ணி ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாகக்குள்ள உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் அப்படி என்று ஜாயின் பண்ண சொல்லி எல்லா காசையும் எடுத்துட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருமே வந்து லாஸ்ட்ல போயிருப்பாங்க. ஸோ இப்படி லாஸ்ட் ஆகினவங்க வந்து ஆன்லைன் என்று எடுத்தாலே வந்து என்ன ஸ்கேம்னா யோசிக்கிறாங்க. பட் இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து 2010ல இருந்து ஒஃபிஷியலா ஸ்ரீலங்கா இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு வைட் ஃபுல்லா வந்து என்ன ஒஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். ஸோ சோலார் பவர் சோலார் பவர் இல்ல சோலார் பேனல் அந்த மாதிரி ஒரு இது வந்திருந்தது. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி அப்படி நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வந்து ஏ மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் 2 மில்லியன்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்னத்தை குறிக்குதுன்றா, ஜஸ்ட் நீங்க வந்து எப்படி என்றா ஒரு ஈபே அந்த மாதிரி ஒன்றுக்குள்ள போனீங்கன்னா ப்ராடக்ட்டை மட்டும்தான் நீங்க விக் பண்ணுவீங்க, ஒரு சேல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு வெப்சைட் இப்போ நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெராஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. டெராஸ் வேணாம் இபே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க, அல்லது அமேசான் அந்த மாதிரி இதுக்குள்ள போனீங்கன்னாலே ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட்டை வந்து சென்ட் பண்ற மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு விற்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் இதுல வந்து மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ன்றது இதுல வந்து நீங்க எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான இப்போ மார்க்கெட்டிங் பிளேஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு சர்வீஸை மட்டும் கொடுக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்ல போனா ஒரு ஆளுக்கு வந்து போட்டோஷாப் எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கும். போட்டோஷாப் எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தா அவர் போட்டோஷாப் சம்பந்தமான ஒரு சர்வீஸை வந்து கொடுக்கலாம். வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்தா வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ ஸ்கில் கட்டாயம் வேணுமாண்டா இல்லை, நாங்கள் அதையும் பார்ப்போம். என்னென்ன ஸ்கில் இல்லாமே ஏர்ன் பண்ணலாமான்றதையும் நான் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்கில் இருக்கிற கொஞ்சம் இது நம்மளா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ற ஒரு டெவலப்பர் அப்படின்றக்குள்ள அவருக்கும் என்ன செய்யலாம், இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏர்னிங் பண்றதுக்கான இது இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இது இப்படி 2 மில்லியன்ஸ் கிட்ட சர்வீஸ்கள் இருக்கு. நீங்க நான் பிளாட்ஃபார்மை காட்டக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நாங்க வந்து பிளாட்ஃபார்மை வந்து உள்ள போயிருக்கா ஃபுல்லா பார்ப்போம். ஸோ அந்த ஃபைவர் கனெக்ட் ஃப்ரீலான்சர் டு பீப்புள் ஓ பிஸ்னஸ் லுக்கிங் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்றா ஃபைவர்ன்றது ஒரு இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட் மாதிரி மார்க்கெட் மீன் இப்போ எங்களுக்கு தேவையாண்டா கூட நாங்கள் போய் அங்கே போய் வெஜிடபிளோ ஃபிஷ்ஷோ மீட்டோ வாங்கிட்டு வரோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபைபர்ல வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் மாதிரி அது இருக்குது. ஸோ போய் அவங்க வந்து இன்னொரு ஆளை மெயினா போய் இப்போ ஒரு ஆக்கள்கிட்டையும் தெரியுமா இந்த ஒர்க் தெரியுமான்னு கேட்டு எடுக்காம இந்த வெப்சைட்ல போய் அவங்களுக்கு தேவையான ஆக்களை அதே என்ன செய்யும் செலக்ட் பண்ணி தரும். அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி இவங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஜஸ்ட் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதோட வந்து இந்த ஃபைபர்ன்றது வந்து என்ன, ஒரு ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு ஆள் வந்து வாங்கும்போது அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஆள் வந்து அதை கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து என்ன லாபம் தான். இப்போ ஒரு ஆள் வந்து அவருடைய ப்ரொஜெக்டும் அவருக்கு கிடைக்குது, அந்த ப்ரொஜெக்டுக்கான ஒரு பேமெண்ட்டும் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஃபைபர்ன்றதுக்குள்ள பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து ஒர்க் ஆகிற ஒரு சிஸ்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள வந்து நிறைய ஆஃபர் வந்து சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேல மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. நான் சொல்றது மெயின் கேட்டகரிஸ் 500க்கு மேல இருக்குது. ஸோ 500க்கு மேல எல்லாம் இருக்கா அப்படின்னு இதெல்லாம் நம்பலாமான்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் இருக்குது. 500க்கு மேல நான் பெருமட்டா ஷோ பண்றேன், நீங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்ததுல நம்ம வந்து ஃபைபருக்குள்ள வந்து நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபைபர் வெப்சைட்டுக்கு நாங்க வந்து இப்போ போ
ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர் வெப்சைட் நீங்கள் கூகுளில் போய் ஃபைவர் அப்படின்னு சர்ச் பண்ணக்குள்ள ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு இது ஒன்று ஷோ ஆகும், ஒரு வெப்சைட்ல டேஷ்போர்ட் ஒன்று ஷோ ஆகும். ஸோ இன்டர்ஃபேஸுக்குள்ள நீங்க பார்க்கக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு சர்ச்சிங் பார் இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க மெயின் கேட்டகரிஸ் இருக்கு: கிராஃபிக் டிசைன், ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ அனிமேஷன், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், மியூசிக், ஆடியோ, பிசினஸ், ஃபைனான்ஸ், ஏஐ சர்வீஸ், பர்சனல் growth. ஸோ அங்கேயும் அப்படி இருக்கு: கன்சல்டிங், டேட்டா, ப்ரோக்ராம், ஃபோட்டோகிராஃபி. ஸோ இவ்வளோ வந்து மெயின் கேட்டகரி. ஸோ இந்த மெயின் கேட்டகரிஸ்ல நாங்கள் இப்போ ஒன்று எடுக்கிறோம்னா சப் கேட்டகரிஸ்க்குள்ள வந்து பாருங்க நீங்களே. ஸோ இது வந்து கிராஃபிக் டிசைனுக்குள்ள மட்டும் இருக்கிற சர்வீஸுகள். ஸோ கிராஃபிக் டிசைனுக்குள்ளே பாருங்க இவ்வளவு சர்வீஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து வீடியோ எடிட்டிங் அப்படின்றதுக்குள்ள போய் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் அப்படின்றதுக்குள்ள, சாரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுக்குள்ள போய் காட்டுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஷோ ஆகிறது வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதே வந்து நான் ஒரு ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றதுக்குள்ள போய் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்குள்ளேயே நீங்க பாருங்க ஆர்டிக்கல் எழுதுறது இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்குது, கிரியேட்டிவ் ரைட்டிங், புக் எடிட்டிங், டிரான்ஸ்லேஷன், ரிசூம் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே நான் உங்களுக்கு ஒரே டைம்ல ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபைவர்ல ஆஃபர் பண்ண சர்வீஸுகள். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு சர்வீஸை கொடுக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, சாரி எவ்வளவு சர்வீஸ் இருக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இதுல இருக்கிறது எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்றை ஓப்பன் பண்றேன். நார்மலா எல்லாரும் வந்து ரிலேட்டிவா இருக்கிறது ஒரு லோகோ டிசைன்ன்றது எல்லாருக்கும் தெரியும், லோகோன்றது. ஸோ நான் வந்து அதை ஓப்பன் பண்றேன். ஸோ அந்த லோகோ டிசைனை நாங்கள் ஓப்பன் பண்ணதுல வந்து பாருங்க. ஸோ அந்த லோகோ டிசைனுக்குள்ள வந்து இவரை நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ இவர்கிட்ட நீங்க உங்களுக்கு ஷோ ஆகாம நினைக்கிறேன். ஸோ இவர்கிட்ட பாருங்க ஜஸ்ட் இவர் வந்து லோகோ மட்டும் கிரியேட் பண்ணி தாரன் அப்படின்ற மாதிரி சர்வீஸை போட்டிருக்கு. ஸோ சர்வீஸ்ல வந்து பாருங்க கிட்டத்தட்ட 1312 ஓர்டர்ஸ் வந்து இவர் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஸோ ரிவ்யூ வந்து அவருக்கு 1312 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து 4.9 அந்த மாதிரி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங் தான், அது டீசென்டான ரேட்டிங் 4.9ன்றது. ஸோ இப்போ நாங்கள் இப்போ உங்களோட இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற இந்த டைம்ல கூடி அவருக்கு 5 ஓர்டர்ஸ் வந்து ஒர்க்ல இருக்கு. அதாவது 5 ஓர்டர் இப்போ இந்த டைம்ல வந்து அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க 5 ஓர்டர்ஸ் இருக்கு. ஸோ அவர்கிட்ட பேசிக் பேக்கேஜை பாருங்க $80 தான் இருக்கு. ஸோ பேசிக்கே வந்து $80. அதுக்கு பிறகு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ், பிரீமியம் பேக்கேஜ்னு 3 பேமெண்ட் பேக்கேஜ் இருக்கு. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னா இந்த பேக்கேஜ்ல ஒன்று தான் சூஸ் பண்ணி செய்யணும், ஆர்டர் ஒன்றா தரணும். ஸோ பேசிக் தான் குறைவா இருக்கும் என்பது, ஸ்டாண்டர்ட், பிரீமியம். ஸோ நீங்க பேசிக்கலியே $80 கால்குலேட் பண்ணிட்டு நீங்க வந்து 1000 நோமலா பார்த்தா கூட அங்க எங்க வருது 80,000 டொலர்ஸ்ல வருது. உங்களோட ஸ்ரீலங்கா இந்தியா கரன்சியில 80,000 டொலர்ஸ்ல மட்டும் வருது. ஸோ நான் சும்மா ஒரு கிட்டமுட்ட ஒருக்கா பார்த்துருக்கேன். ஸோ அவர் இதுக்கு $80,000 கிட்ட அவர் ஏர்ன் பண்ணிக்கிறேன், ப்ரோப்ரேட் செல்லரா இருந்தவங்க. ஸோ அடுத்த நான் ஒரு ஆளை பார்க்குறோம். இவர் வந்து 1463, சாரி 1463 டோட்டல் ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோத்துக்கும் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 5 ஸ்டார் தான் வந்திருக்கு. டோட்டலா வந்து 4.9 என்ற ரேட்டிங் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்ட்லியா வந்து 9 ஓர்டர் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு. அதாவது 9 ஓர்டருக்கு வந்து அவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாங்க இந்த மீட்டிங் போட்டு கொண்டிருக்க இந்த டைம்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவர்கிட்ட பேசிக் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா $45, மற்ற $95, மற்ற வந்து 185 அப்படி டாலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து $45 ஒரு 1000க்கு மட்டும் தட்டி பார்த்தா கூடி $45,000 வந்து அவர் என்ன செஞ்சுக்க ஏர்ன் பண்ணிருக்கு. $45,000 US. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல வந்து சர்வீஸ்கள் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து லோகோ டிசைன் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற வடிவா நான் வந்து லோகோ வந்து ஷோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ லோகோ டிசைன்ன்றது பேசிக். ஸோ அதுல இருந்து இப்போ இவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. ஸோ வெப்சைட் எல்லாம் நார்மலாவே வந்து வெப்சைட் டிசைன் எல்லாம் $100 தான் ஸ்டார்ட் ஆகும் பேக்கேஜ் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த ஃபைவர்ன்றது வந்து நீங்க இப்போ நார்மலா வந்து நான் இப்போ ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ள போய் ஷோ பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ நீங்க வந்து
நார்மலா உங்களுக்கு போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் தான் ஷோ ஆயிருக்கும். ஸோ இதுலயே நீங்க என்ன செய்யலாம், சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இல்லாட்டி இதுலயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு உம், உங்களுக்கு ஷோ ஆகும். ஆல்ரெடி இப்படி ஒரு வெப்சைட் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி நீங்க அதுல ஒன்றை கொடுத்தா கூட நாங்க ஷோ மாதிரி வெப்சைட் டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி இல்லை நீங்க சர்ச் பண்ணி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து நாங்க பார்த்தோம்னா இந்த ஃபைவர்ல வந்து ஒவ்வொரு 4 செகண்டுக்கு இப்ப நாங்க கதைச்சிட்டு இருக்கிற இந்த டைமுக்கு கூடி ஒரு 4 செகண்டுக்கு ஒரு சர்வீஸ் வந்து ஒரு ஆரோ ஒரு ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆரோ ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வருது. ஸோ அந்த ஆர்டர் வந்து குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஆர்டர் தர்றாங்கன்னா அது $5 மட்டும்தான் இருக்கும். அதாவது $5க்கு கீழே வந்து ஃபைவர்ல வந்து கொடுக்கலாது. அதாவது ஃபைவரை வந்து என்ன செஞ்சிருக்கு, நீங்க மினிமம் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து $5 தான். அதை விட கிளைண்ட்ஸே வந்து உங்கள்ட்ட கொஞ்சம் குறைஞ்சு தாங்க, இதை விட குறைங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை. ஏன்னா $5 தான் உங்களுக்கு வரும். நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணினீங்கன்னா மினிமம் உங்களுக்கு $5 கரண்ட்லில வந்து ஸ்ரீலங்கன் காசுக்கு வந்து நான் வந்து ஒரு 1500 படி ஸ்ரீலங்கன் கார்ட்ஸுக்கு வரும். இந்த $5 பெரிய பெரிய ஓர்டர்ஸ் ஒர்க் வராது. சின்ன சின்ன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் 5 மினிட்ஸுக்குள்ள ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இன்னொன்று ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னன்றது. இன்னும் கொஞ்சம் போய் ஒவ்வொரு சர்வீஸாக பார்ப்போம், அதில் எத்தனை டாலர்ஸ் பார்ப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து லோகோ டிசைனே நான் உங்களுக்கு காட்டினேன். $80,000 $45,000 வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கனகாலமா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெவல்ல வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபைவர்ல இருக்கிற ஒஃபிஷியல் வெப்சைட்லயே எடுத்த இந்த இதுதான் டீடைல்ஸ் தான். ஸோ இது நானா கிரியேட் பண்ண இல்லை, இது ஒஃபிஷியலாக இது அதான் ஃபோட்டோவோடய நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து 50 மில்லியன் ப்ளஸ் போட்டிருக்காங்க டிரான்சாக்ஷன். ஸோ 50 மில்லியன்ன்றது டொலர்ஸ் இல்லை. ஸோ டெய்லி 50 மில்லியனுக்கு மேலே வந்து என்ன செய்யுது, டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆக்களும் விட்ரோ பண்றது மணியை, இன்னொரு ஆள் பையர் போய் இன்னொரு செல்லருக்கு வந்து பேமெண்ட் பண்ணி ஒரு ஒர்க்கை வாங்குறது. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேல வந்து ஒரு நாளைக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நாங்க ஃபைவரை மட்டும் நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். நாங்க இப்போ ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங்ல வந்து 4-5 பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஷோ பண்ணேன். எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இன்னும் இருக்குது. பட் ஏன் ஃபைவரை மட்டும் ஒர்க் பண்றீங்க, ஃபைவரை மட்டும் ஷோ பண்றீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள, ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றதுல இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். இப்போ நீங்க வந்து ஃபைபர்ன்றது வேர்ல்ட் வைடா வந்து ஃபேமஸ் ஆன ஒன்று. ஃபேமஸா இருக்கிற வடிவா கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து போய் அவங்களோட சர்வீஸை வந்து பேமெண்ட் மணியை கொடுத்து வந்து என்ன செய்யறாங்க, பை பண்றாங்க. ஸோ இப்போ கிளைண்ட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு செல்லர்ஸை வந்து நாங்க இப்போ ஒரு ஆக்களே இல்லாத இடத்துல போய் ஒரு கடையை போட்டுட்டு இருக்கலாது. இப்போ நிறைய பேர் இருக்கு, ஆக்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல தான் ஒரு கடை போடக்குள்ள எங்களுக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு லாபம் பண்றது ஆக்களும் வந்து எங்களோட ப்ரொடக்டிவ் சரி வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன ஃபைபர்ன்றது வந்து எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் வந்து டிராஃபிக் கிளைண்ட்ஸ், டிராஃபிக் சொல்றோம் நம்ம வந்து கிளைண்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோ எக்கச்சக்கமான டிராஃபிக் வந்து வார ஏரியாவா இந்த ஃபைபர் என்ற பிளாட்ஃபார்ம். ஸோ மற்ற இடங்கள்ல வந்து என்ன நீங்க சர்வீஸ் மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சாலும் பட் உங்களோட இது வந்து ஷோ ஆகி கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது வந்து இது வரைக்கும் நான் வந்து அதில் ட்ரை பண்ணி பார்த்தது பார்த்தாக்கள் ட்ரை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்டா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்பர்க் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரீலான்சர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து வருஷக்கணக்காக இருக்கு சும்மா சர்வீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இது வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து அப்படி இன்னும் வந்திருக்கு. ஸோ ஃபைபர்ல வந்து நான் ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஏர்னிங் வந்திருக்குது. போட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க போடுற சர்வீஸை பொறுத்து இருக்கு. நான் அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமா பின்னர் அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து சொல்லிடுவோம். ஓகே. ஸோ அடுத்த சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ என்னதான் நாங்க ஏர்ன் பண்ணினாலும் அது வந்து எங்களோட மணி வந்து சேஃபா இருக்கான்றது வந்து எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நாங்க வந்து ஏர்ன் பண்றதே மணி ஒன்ற ஒரு ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கிறதுக்கு தான். ஸோ நாங்கள் ஏர்ன் பண்ணதெல்லாம் எங்கேயாச்சும் போச்சுது அப்படின்றக்குள்ள வந்து யாராவது ஸ்கேம் பண்ற இல்லை ஹேக் பண்ணி மணியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்றக்குள்ள வந்து என்ன நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அந்த சேஃப் அண்ட் செக்யூர்ன்றதுல ஃபைபர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ அடுத்த வந்து நீங்க வேர்ல்டுல வந்து எந்த இடத்துல இருந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்கா சொல்றேன். ஸ்ரீலங்கால நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சியா இல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா நீங்க என்ன செய்யுங்க, ஃபாரினுக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க. ஸோ ஃபாரினுக்கு ஷிஃப்ட் ஆகக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், நீங்க பிசிக்கலா செய்யற ஒர்க்கை வந்து கட்டாயம் ரிசைன் பண்ணிட்டு போகணும், இல்லாட்டிக்கு லீவ் ஒன்று எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதே நீங்க ஃபைவர்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஆன்லைன் இருந்தா சரி, லேப்டாப்பும் உங்களோட லேப்டாப்பும் ஆன்லைனும் இருந்தா சரி,
ஸோ நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட வர கிளைண்ட்ஸ் உங்கள்கிட்ட தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஓர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. அதோட US டாலர்ஸ்ல தான் என்ன செய்வீங்க, ஏர்னிங்லாம் எடுப்பீங்க. அடுத்த அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ண வழிக்கிட்டு ஃபுல் டைமா வந்து என்ன செய்வீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, சில பேர் பிசிக்கல் ஒர்க்குங்க போயிட்டு மேபி பார்ட் டைமுக்கு எனக்கு ஒரு ஜாப் வேணுமெண்டா ஆன்லைன்ல மோஸ்டா வந்து என்ன செய்யறாங்க, ஜாயின் பண்றாங்க. பட் அவங்க அந்த ஆன்லைன்ல பெனிஃபிட்ஸ் எடுத்த அப்புறம் என்ன செய்யறாங்க, ஃபுல்லாவே என்ன செய்யறாங்க, அது ஃபுல் டைமா மாத்துறாங்க. அவ்வளவுக்கு இதுல ப்ராஃபிட் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த இன்கமிங் டாலர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோவே காட்டியிருக்கேன். இப்போ ஷோ பண்ணி உங்களுக்கு லைக் ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல காட்டினா டாலர்ஸ்ல தான் எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் வந்து டாலர்ஸ்ல மாத்தி வைக்கல. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படிதான் ஷோ ஆகும். நீங்க டாலர்ஸ்ல தான் உங்களோட பையர் வந்து பேமெண்ட் பண்ணணும். டாலர்ஸ்ல தான் நீங்க வந்து விட்ரோலும் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட லோக்கல் பேங்குக்கு கன்வெர்ட் ஆகி உங்களோட லோக்கல் கரன்சிக்கு வரும். அது வரைக்கும் ஃபைவர்ல டாலர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ உங்களோட கரன்சிக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்குள்ள நீங்க எப்போ சேஞ்ச் ஆக மாட்டா, நீங்க விட்ரோல் பேங்குக்கு விட்ரோல் பண்ணக்குள்ள மட்டும். ஸோ அடுத்த வந்து யாரெல்லாம் இந்த ஃபைவர்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிளா பார்த்தோம்னா மேல் ஃபீமேல் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயம் என்ன செய்யலாம், 2 பேரும் ஜாயின் பண்ணலாம். ஸோ மேலும் ஒர்க் பண்ணலாம், ஃபீமேலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்கா யார் இருக்கலண்டா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்றக்குள்ள வந்து A level ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, A level ஃபினிஷ் பண்ணிட்டு ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த யூனிவர்சிட்டி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற இப்போ O level முடிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட், ஸோ அவங்க எல்லாமே வந்து என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும், ஐடி நாலேஜ் கட்டாயம் இருக்கும். அதோட வந்து நல்ல ஃப்ரீ டைம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் கூட என்ன செய்யலாம், ஃப்ரீ டைம் வந்து கட்டாயம் அவங்களுக்கு நைட் டைம்ல இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து அவுட் சைட்ல வந்து செலவும் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு இன்கம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபைவர்ன்றது பெஸ்டா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் A level ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, A level முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிக்கணும் அப்படின்றக்குள்ள வந்து இந்த ஃபைவர்ன்ற வந்து ஃபுல்லா அவங்க ஒர்க் பண்ணினாங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டி போகும்போது நல்ல ஒரு ஏர்னிங்கோட அவங்க யூனிவர்சிட்டில செய்யலாம், ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு பார்ட் டைம் இந்த ஃபைவரை வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ எங்களோட மார்ச் பேட்ச்ல ஏப்ரல் பேட்ச்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்களோட ஜெஃப்னா போகிறால் மார்ச் பேட்ச்ல ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவார். அவர்கிட்ட வயசு வந்து O level முடிச்சுட்டு ஜாயின் பண்ணால். ஸோ அவர் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணக்குள்ளேயே வந்து அவருக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆக முதலே வந்து ஆர்டர் வந்து அவர் எடுத்துட்டு, ஸோ அதில் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்து நான் பின்னாடி ஷோ பண்றேன். ஸோ அந்த அடுத்த வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் பண்றது வீட்டிலேயே இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஒர்க்கு போக இயலாது. பட் ஆன்லைன்ல மாதிரி இந்த மாதிரி ஒர்க் இருந்தா என்ன செய்யலாம், கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ள வந்து அவங்களும் என்ன செய்வாங்க, அதை பழகிட்டே என்ன செய்வாங்க, ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு சப்போர்ட்டா உங்களுக்கு ஏர்னிங் ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த பார்ட் டைம். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் தேடுறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம் இந்த ஃபைவர்ன்றது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அடுத்த இதுல முக்கியம் என்னன்னா, எந்த ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ இல்லை HND கோர்ஸோ நீங்க வந்து செஞ்சு முடிக்கணும் இல்லை. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ன்றா என்ன அப்படின்னு தெரிஞ்சு இது எப்படி ஏர்ன் பண்றன்ற ஒரு ஸ்டெப்புகள் தெரிஞ்சுட்டா இதுக்கு வயசு இல்லை. நீங்க வந்து யார் வேணா ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த ஆக்கள்லாம் வேணும், அடுத்த கிளைண்ட்ஸோட வந்து நாங்கள் ஃபேஸை காட்டிக்க வைக்கணும், இன்டர்வியூ மாதிரி இருக்கோ, இந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் செட் மாதிரி மெசேஜ்லயே நீங்க கதைச்சு மெசேஜ்லயே வந்து ஓடர்ஸ் வாங்கி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இங்க யார் இருக்கான்னு தெரியும், அங்க இருக்கு யாருன்னு தெரியும். ஆனா இது வந்து அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து ஸ்கேம் ஹேக் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஃபுல்லா இது ஒஃபிஷியலா வேர்ல்ட் வைட்ல அக்செப்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. கிட்டத்தட்ட 2010ல இருக்கு. நாங்க இப்போ ஹிஸ்டரி ஓடி பார்த்துனாங்க 2010ல இருக்கு. இப்போ 2025 15 வருஷமா இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து 2019ல வந்து ஃபைவர்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ 2019 மிட்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல நான் வந்து இந்த ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபைவர்ல லெவல் சில வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ அதுல வந்து நான் லெவல் 2 நான் வந்து $2674 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ நான் வந்து இதில் பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்கேன், ஃபுல் டைமா இல்லை, பார்ட் டைமா செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வந்து இந்த ஃபைவர்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து ஏதாவது கட்டாயம் வந்து ரிக்யூர்மெண்ட்ஸ் வந்து வேணும். அப்படி ரிக்யூர்மெண்ட்ஸ்ல வந்து என்ன வேணும்ன்றது தான் நான் இப்போ இதில் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த ஃபைபர்ல வந்து தேவை என்னன்னா, ஒன்று லேப்டாப் இல்லை பிசி உங்கள்கிட்ட வந்து கட்டாயம் இருக்கணும். மொபைல் ஃபோன் இருந்தா காணுமா அப்படின்றது வந்து அப்படி கேட்டீங்கன்னா, மொபைல் ஃபோன் இருந்தா நீங்க வந்து
ஃபைவர் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணலாம் வந்து நீங்க நார்மலா எல்லாம் செய்யலாம். பட் வந்து உங்களுக்கு ஓர்டர் ஒன்று எடுத்து ஏர்னிங் ஒன்று எடுக்கிறன்ற வந்து சரியான கஷ்டம். அதோட வந்து இந்த கிக்குகள் என்ற ஆப்ஷன் இருக்கு, அதெல்லாம் கிரியேட் பண்றது சரியான கஷ்டம். ஸோ பிசி லேப்டாப் இருந்தா அது பெஸ்ட். அதுலயும் வந்து இந்த லேப்டாப்லயும் கொஞ்சம் இப்போ லேப்டாப்ல நிறைய பேர் கேட்பீங்க, லேப்டாப்ல நல்ல ஹை லெவல் ரிக்யூர்மெண்ட்ஸ் இருக்கணுமா? அப்படி எதுவுமே தேவையில்லை. ஃபைவர்ல உங்களோட இந்த ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ள வந்து ஓப்பன் ஆகி போற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து அந்த ரிக்யூர்மெண்ட்ஸ் இருந்தாலே காணும் லேப்டாப் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஓகே இருக்கும். ஸோ நார்மலா வந்து நான் சொல்ல போனா நீங்க வந்து ஒரு உங்களோட பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்றாலே இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட லேப்டாப்ல 100% ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து i7 i3 i9 அந்த மாதிரி 12 ஜென்ல வேணும் அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்ல அப்படி இருக்கணும் எந்த ரிக்யூர்மெண்ட்ஸும் இல்லை. பட் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் கட்டாயம் இருக்கணும் உங்களுக்கு. ஃபோன் மட்டும் இருந்து நாங்க வந்து போய் சொல்லல, ஃபோன் இருந்து நாங்க ஏர்னிங்ன்றது நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. நீங்க ஏர்ன் பண்றதுக்கு தான் இந்த வெப்சைட்டுக்கு வாரீங்க. ஸோ கட்டாயம் வந்து லேப்டாப்ல கம்ப்யூட்டர் இருக்கும். அடுத்த இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இந்த காலத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க போனாலும் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், பட் அது இந்த காலத்துல எது பிரச்சனையா வராது. அடுத்த செட் லெவல் இங்கிலீஷ் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட கதைக்கிற மாதிரி தான் மெசேஜ் பண்ணி கதைக்க போறீங்க. ஸோ அவங்க வந்து உங்க இங்கிலீஷ்ல வந்து மெசேஜ் பண்ணா நீங்க அதை கூகுள் டிரான்ஸ்லேட்ல யூஸ் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டு உங்களோட லாங்குவேஜ்ல எடுத்துட்டு நீங்க என்ன கதைக்க போறீங்களோ அதை செய்யுங்க. அதுல கொண்டு போய் போடக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். அதை அப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்றது மட்டும்தான் வேலை. ஸோ இது வெறும் சிம்பிளான வேலை. ஜஸ்ட் நீங்க செட் பண்றது தான். பட் இங்கிலீஷ்ல நீங்க சில பேர் என்ன செய்வீங்க, இங்கிலீஷ்ல செட் பண்ணக்குள்ள வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அதுவும் நீங்க நினைக்கிறதுல அட்வான்ஸ் லெவல்ல வந்து இங்கிலீஷ் செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு மட்டும் இல்லை. ஸோ நார்மலா இங்கிலீஷ்ல வந்து பேசிக் லெவல்ல தான் அவங்க கதைப்பாங்க. ஸோ அங்கள சைட்ல இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் கதைப்பாங்க. நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் நீங்க என்ன செய்வீங்க, அவங்களுக்கும் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணலாம். நானும் பொதுவாக வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்றேன். ஸோ அட்வான்ஸ் இங்கிலீஷ் பெரிய பராகிராஃப் மாதிரிலாம் அவங்க டைப் பண்ண போறாங்க. ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஹாய்னு போடுவாங்க. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருப்பாங்க, நீங்க என்ன கொடுங்க. அதுக்கு பிறகு ஓகே இந்த மாதிரி பேமெண்ட் என்ன மாதிரி எல்லாம் காய்ச்சி போடும். ஒரு 5-6 மெசேஜுக்குள்ளே வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்பதான் நாங்க இன்னொரு மெயினான ஒரு விஷயத்துக்கு வரோம். சர்வீஸ் என்று நான் உள்ள நேரமா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சர்வீஸ் அப்படின்றது கிக் அண்ட் என்னன்றது இதெல்லாம் பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு டேர்ம் வேர்ட்ஸை தான் இந்த கிக்கை யூஸ் பண்றோம். ஸோ கிக்ன்றது நாங்க கொடுக்குற சர்வீஸுக்கு தான் சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க வந்து ஃபேஸ்புக்ல போடுற போட்டோஸ் ஒன்று போட்டீங்கன்னா அதை நீங்க போஸ்ட் சொல்லுவீங்க ஃபேஸ்புக்ல. அதே இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து ரீல்ஸ் சொல்லுவீங்க. வாட்ஸ்அப்ல நாங்கள் பப்ளிஷ் போஸ்ட் பண்ண மாட்டோம், அதை ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைவர்ல நாங்கள் கொடுக்குற அந்த ப்ரொஃபைல வந்து போஸ்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம்னா அந்த சர்வீஸை வந்து பப்ளிஷ் பண்ணோம்னா அந்த சர்வீஸுக்கு கொடுக்குற பேர்ட் தான் இங்க வந்து கிக். ஸோ கிக்ன்ற ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ. ஸோ கிக்ன்றது நாங்கள் கொடுக்குற சர்வீஸை தான் சொல்றோம். பட் இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல இப்படி ஒரு பேர்ட்டை வந்து அதுக்கு யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ கிக் அப்படின்றது என்ன என்றதை பார்த்துட்டோம். ஸோ கிக் வந்து கிங் ஆஃப் த ஃபைவர். ஸோ நீங்க கொடுக்குற அந்த சர்வீஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன செய்யுது, ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான சர்வீஸை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து லோகோ டிசைன் கொடுத்தா, இன்னொரு ஆள் வெப்சைட் டெவலப்மெண்ட் கொடுக்கும், இன்னொரு ஆள் வந்து போட்டோ எடிட்டிங் கொடுக்கும், வீடியோ எடிட்டிங் கொடுக்கும். ஸோ எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு லைவா ஷோ பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளேயும் இன்னும் சப் கேட்டகரிஸ் இருக்கு. நான் இப்போ ஷோ பண்ண விட சப் கேட்டகரிஸ் அதுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அப்படி எக்கச்சக்கமா 500க்கு மேல சர்வீஸ்கள் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்குது இந்த ஃபைவர்ல. ஸோ அது அவ்வளவு ஸ்கில் வேணுமா? கட்டாயம். இப்போ வீடியோ எடிட்டிங் சொல்லக்குள்ள வீடியோ எடிட்டிங் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி போட்டோ எடிட்டர்ல போட்டோ எடிட் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அப்படியானாக்களுக்கும் இருக்கு. பட் எந்த ஒரு நாலேஜும் இல்லை, எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை. நான் என்ன செய்யறேன்டா அதுக்கு முன்னே கட்டாயம் இந்த ஃபைவர்ல வந்து ஒர்க் இருக்குது, நான் அதையும் ஷோ பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிக்ன்ற ஆப்ஷன் வந்து அதாவது நீங்க போடுற இந்த கிக்ன்றதை வந்து கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 ஸ்டெப்ல நடக்கும். அதாவது ஓவர் வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்யூர்மெண்ட், கிக் இமேஜ். இந்த 5 ஸ்டெப்ல நடக்கும். இந்த 5 ஸ்டெப்பும் நீட்டா எஸ்இஓ மெயின்டைன் பண்ணி கம்ப்ளீட்டா பண்றவங்களுக்கு தான் என்ன செய்யுது, சக்சஸ்ஃபுல்லா கிளைண்ட்ஸோட வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஆர்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. மற்றபடி நீங்க நார்மலா வந்து இதை கிரியேட் பண்ண வந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும், எந்த ஒரு ஆர்டர்ஸும் பெறாது. நீங்க வெயிட் பண்ணி பார்ப்பீங்க, கடைசியா அப்படியே ஒன்றும் இருக்காது. அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க,
இது வேஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வரேன். ஸோ ஸ்கில் வேணுமா கட்டாயம் இதுக்கு? ஸ்கில் இல்லாம ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் நான் 100% சொல்லுவேன். எந்த ஒரு ஸ்கில்லும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸ்கில் இருந்தாலும் நீங்க ஏர்ன் பண்ணலாம், அது ஓகே. பட் ஸ்கில் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஸ்கில் தேவையில்லை. இப்போ நான் வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுல ஸ்கில் பேஸ்டுக்கு வந்து கிராஃபிக் டிசைனருக்குள்ள வந்து போட்டோ எடிட்டிங் வரலாம், அதுக்குள்ள வீடியோ லோகோ டிசைனோ போஸ்டர் டிசைன் அந்த மாதிரி இதுக்குள்ள வரலாம். ஸோ வெப்சைட் டிசைனருக்குள்ள உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கணும், இல்லை வேர்ட் ப்ரெஸ் நாலேஜ் இருக்கணும். இதே நான் ஸ்கில் பேஸ்டுக்குள்ள நாம வந்து சொல்றோம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது. ஒரு போட்டோக்கு பின்பக்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி அந்த போட்டோவை மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் தேவையில்லை. கூகுள்லயே நிறைய இது இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவர். அதுல ஒன்றில் நீங்களோட போட்டோவை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்களோட போட்டோ மட்டும் என்ன செய்யும், அது தரும். டைப்பிங் டைப்பிங் வேர்டுக்கு வந்து என்ன செய்யறது, எந்த ஒரு ஸ்கில்லும் தேவையில்லை. நீங்க வந்து டைப்பிங் ஒர்க் பண்றதுக்கு கூட என்ன செய்யலாம், சும்மா டைப் அவங்க தாரதை வந்து டைப் பண்ணி திருப்பி அவங்களோட இதுல கொடுக்குறது. ஸோ இதையும் வந்து நாங்கள் என்ன செய்வோம், வெப்சைட்டுக்குள்ள போய் இருக்கா பார்ப்போம். நான் லைவாவே காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வெப்சைட் ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் இப்போ வீடியோ அட்சன் கொடுக்கக்குள்ள இந்த வீடியோ அட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ ஆட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து கம்பெனிஸை கூட நான் ஒர்க் பண்ணா கிடைக்குமா, கட்டாயம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். பட் இவாட் A to Z வரைக்கும் நாங்க வந்து டீச் பண்ணுவோம். ஆஹ் இதுல வந்து பாருங்க, சிம்பிளா நான் சொல்றேன். இவங்களை எடுப்போம். ஸோ இதுல இவங்க வந்து சொல்லியிருக்காங்க யூஜிசி வீடியோன்றது அவங்களே ஒரு ப்ரொடக்டை வந்து யூஜிசி வீடியோன்றது ஒரு ப்ரொடக்டை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபேஸை காட்டி வந்து சொல்ற இந்த ப்ரொடக்ட் இந்த ஒர்க் பண்ணுதுன்ட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ நீங்க பண்ணா அப்படி இருக்கு. ஒரு வீடியோ அன்பாக்சிங் பண்ணி அது என்ன பெனிஃபிட்ஸ் அதால என்ற ஷோ பண்ற மாதிரி தான் இந்த யூஜிசி வீடியோ இருக்கும். ஸோ நிறைய ப்ரொமோஷன் வந்து இந்த 2025 யூஸ் ஆகிற ஒரு ஃபேமஸான ட்ரெண்டிங் மார்க்கெட்டிங் தான் இந்த யூஜிசி வீடியோஸ் பண்றது. ஸோ இதுல வந்து இவங்க வந்து தான் அந்த யூஜிசி வீடியோ அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி தருவேன் மாதிரி பிராண்டுக்கோ மீடியாட்ஸுக்கோ எல்லாம் நான் பண்ணி தருவேன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 80 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து லெவல் 1 செல்லர். ஸோ $80 வந்து என்ன அவர்கிட்ட பேசிக் பேக்கேஜா இருக்கு. ஜஸ்ட் 15 செகண்ட் வீடியோக்கு ஓகே, 15 செகண்ட் வீடியோ தான் பண்ணி தரதுக்கு $80 பேசிக் பேக்கேஜ்ல போட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல 30 செகண்ட் வீடியோ பண்ணி தரதுக்கு பிரீமியம் பேக்கேஜ்ல வந்து $170 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வீடியோ. பேசிக்ல 15 செகண்ட். ஸோ 15 செகண்ட்ன்றது உங்களுக்கு எவ்வளவு டைமிங் என்று தெரிஞ்சிருக்கு. ஸோ 15 செகண்டுக்கு நார்மலா எந்த கிளைண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் வீடியோ தான் இன்னும் ஒரு ஆட்டுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும், இல்லை ஒரு 1 மினிட் வீடியோ. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு 80 ஆர்டர்ஸ் வந்துருக்கு. இது ஸ்கில் பேஸ். இதே வந்து ஒரு வெப்சைட் நாங்க பார்ப்போம். வெப்சைட் ஒரு ஸ்கில் பேஸ் தானே ஒரு வெப்சைட் பார்ப்போம். ஓகே, வெப்சைட் நான் டைப் பண்ணக்குள்ள வந்து வெப்சைட் சம்பந்தமானது வருது. ஸோ இதுல வந்து நான் இப்போ இந்த இவங்களை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு ஆள் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இவங்களை நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. வெப்சைட் வந்து வேர்ட் ப்ரெஸ்ல வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி தாரேன் அப்படின்ட்டு 149 ஓர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 4 ദിവസം 9 எல்லாமே 5 ஸ்டார். டோட்டலா 4 ദിവസം 9 டோட்டல் ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்கு. லெவல் 2 செல்லர். ஸோ இப்போ கரண்ட்லியா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 1 ஆர்டர் வந்து கியூல இருக்கு. ஸோ நீங்க பாக்குறீங்க. ஸோ இதுல பேசிக் பேக்கேஜஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வெப்சைட் எல்லாமே பேசிக் $80 $100 தான் இருக்கு. ஸோ $80 பேசிக் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வந்து $450 இருக்கு. பாருங்க, பேசிக் 80, ஸ்டாண்டர்ட் 450. ஸோ பிரீமியம் வந்து $1100. ஸோ இதுல வந்து அவர் எத்தனை வெப்சைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து அவர்கிட்ட பேசிக் பேக்கேஜை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 4 பேஜ்ல ஒரு வெப்சைட் செய்யறதுக்கு $450. அங்கே வந்து ஒரு 10 பேஜுக்கு. ஸோ ஒரு வெப்சைட் வந்து கட்டாயம் என்ன ஒரு பேஜ்ல வராது. ஒரு பேஜ்ல வாரதுக்கு தான் இது ஒரு $80 சொல்லிக்கிறது. ஒரு வெப்சைட்க்குள்ள ஹோம் இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு டேப் இருக்கும். ஸோ அப்படி எக்கச்சக்கமான டேப்புகளை கிளிக் பண்ணக்குள்ள ஒரு பேஜுக்குள்ள போகும். அதை தான் பேஜ் என்று சொல்றாங்க. ஸோ ஒரு 4 பேஜ் நார்மலா ஒரு வெப்சைட்டுக்கு பேசிக்கான வெப்சைட்டுக்கு கட்டாயம் ஒரு 4 பேஜ் ஆச்சு தேவை.
ஸோ அப்படி பார்க்கல $450 அவர் 100 ஓடர்ஸ் கிட்ட முடிச்சிருக்காரு. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, 40,000 கிட்ட என்ன செய்யுது ஓடர்ஸ் வந்து அவருக்கு எடுத்திருக்காரு. 40,000 மணி கிட்ட earn பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இது நான் என்ன ஸ்கில் பேஸா காட்டுறேன். இப்போ நான் ஸ்கில் பேஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது வந்து நீங்க பாருங்க, நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் பேக்ரவுண்ட் ரிமூவல் அடிச்சாலே ஒரு வெப்சைட் ஒன்று வரும். ஸோ அதுல வந்து உங்களோட போட்டோ போட்டா இப்படி இருக்கிற போட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரும். ஸோ இதுலயும் வந்து நான் ஒரு ஆளை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இவங்கடைய நான் எடுக்கிறேன். ஸோ இவங்கடைய வந்து லெவல் 2ல இருக்கு, 92 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. ஸோ இதுல வந்து அவர் போட்டிருக்கேன் 100 இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வருவேன் 24 ஹவர்ஸுக்குள்ள $20 50 இமேஜுக்கும், 100 இமேஜுக்கு $40, 300 இமேஜுக்கு $100 அப்படின்ட்டு அவர் வந்து ஓடர்ஸை கொடுத்துருக்கு. ஸோ $20 நாங்கள் பேசிக்கா பார்த்தா கூடி 90 என்றக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட 100 பார்த்தோம்னாலும் இங்க வருது $2,000 கிட்ட அவருக்கு பேசிக் வருது. ஸோ நார்மலா பேசிக் நிறைய பேர் ஓர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. 100 போட்டோ இமேஜுக்கு மேல கொடுக்கக்குள்ள வந்து நிறைய ஓர்டர்ஸ் வந்து அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், பேமெண்ட் வந்து வந்திருக்கும். பட் குறைஞ்சது மினிமம் அவர் ஏர்ன் பண்ணிருப்ப இவ்வளவு நினைக்கிறேன் 2000. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த இதுல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது இல்லை. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று காட்டுறேன். இன்ஸ்டாகிராம் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து அன்ஃபாலோ பண்றது கூட உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கட்டாயம் பேமெண்ட் பண்ணுவாங்க. டெவடிவா பாருங்க, இன்ஸ்டா அன்ஃபாலோட நான் ஃபாலோ அண்ட் அன்ஃபாலோ கொடுக்கக்குள்ளே இதுல நான் சர்ச் பண்றேன், சர்வீஸை பாருங்க. ஸோ அதுல நார்மலாவே வருது என்ன, இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அன்ஃபாலோ ஃபாலோ பண்ணி தருவேன்னுக்குள்ள இவங்க எடுக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ ஃபாலோன்றது என்ன சர்வீஸ் மாதிரி என்றால், இப்போ உங்களை வந்து ஃபாலோ பண்றவங்க, நீங்க வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியானாக்களை வந்து நான் திருப்பி அன்ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்றக்குள்ள வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ ஒண்டா இருந்து அன்ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்கு. ஸோ ஃபுல் பிஸியா இருப்பாங்க. இதுல வந்து இப்போ எங்களை மாதிரி ஆக்களை வந்து என்ன செய்வாங்கன்னா ஹையர் பண்ணி இவ்வளவு பேமெண்ட் தருவோம். ஸோ இவர் பேசிக் போட்டிருக்கேன், ஸோ அன்ஃபாலோ பண்ணி தரேன், 3 நாள் அன்ஃபாலோ பண்ணி தரேன், $5 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து $10 வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து $30 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அவர்கிட்ட பேக்கேஜ் இல்லை. ஸோ இந்த பேக்கேஜ்லாம் வந்து பாருங்க அன்ஃபாலோ பண்ணி கொடுக்குறது. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேல என்ன ஓர்டர் முடிச்சிருக்கு. இதுல வந்து இப்போ 6 ஓடர்ஸ் வந்து கியூல இருக்காரு. 6 அக்கௌண்ட்டுக்கு வந்து இவர் என்ன ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு, அன்ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கொடுக்குறது இல்லை. இதுல நீங்க $5 பேசிக் பேக்கேஜ் படி பார்க்கக்குள்ளே நீங்க எங்க வருது உங்களுடைய இது வந்து $500 கிட்ட வருது. ஜஸ்ட் இந்த அன்ஃபாலோ ஃபாலோ பண்றது இது வந்து நீங்க வந்து நார்மலாவே ஒரு ஸ்கில் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணி கொடுக்குறதுல வந்து சரி. அடுத்த டைப்பிங் ஒர்க்ஸே நான் பாக்குறேன். டைப்பிங்ன்றது மொபைல் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒர்க் தான். ஸோ அந்த டைப்பிங் ஒர்க்குள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ டேட்டா என்ட்ரி டைப்பிங் இருக்குது, அப்படி எக்கச்சக்கமான டைப்பிங் இருக்குது. ஸோ அரபிக்ல லாங்குவேஜ்ல டைப் பண்ணலாம், நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல டைப் பண்ணி கொடுக்கலாம், வேற லாங்குவேஜ்லயும் செய்யலாம், டைப் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. என்ன மாதிரி பேசிக்கே $20 தான் ஸ்டார்ட் பண்ணும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து உங்களுக்கு அதுலயும் வந்து ஓடர்ஸ்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கில் பேஸ் நான் ஸ்கில் பேஸுக்குள்ள வந்து இப்போ நான் உங்களுக்கு ரியல் லைஃப் டைம்ல போய் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன்னு இப்போவே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் வேர்ட்ல சொல்லாம உங்களுக்கு நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கில் பேஸ் நான் ஸ்கில் பேஸ் இருக்குது. ஸோ ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு ஓகே கட்டாயம் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கில் இல்ல அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் நான் இப்போ போய் ஃபைவர்ல ஷோ பண்ணி காட்டினேன். ஓகே, அடுத்த வந்து இப்ப ஃபைவர் என்றதுக்கும் ஜஸ்ட் நாங்க இப்போ டெய்லி ஒர்க்குக்கு போறோம். அந்த வேலைக்கு இப்போ பிசிக்கலா நாங்க ஒர்க் பண்றோம், ஒரு ஆஃபீஸ்லயோ சரி ஒரு கம்பெனிலயோ சரி ஒர்க் பண்றோம். ஸோ அந்த ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றது இருக்கா பார்ப்போம். ஸோ இந்த ஃபைவர்ல வந்து ஒர்க் எனி டைம். இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அந்த டைம் எல்லாம் ஃபைவர்ல ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இந்த ட்ரெடிஷனல் ஜாப்ன்றது இப்போ ஃபிக்ஸட் ஹவர்ஸ். இப்போ நீங்க மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் ஒர்க் பண்ணியே ஆகணும்னா கட்டாயம் நீங்க அந்த டைம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபிக்ஸ் டைமா இருக்கு. அடுத்து அன்லிமிட்டெட் இன்கம் ஏன் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு 1 மந்த்துக்கு இவ்வளவுதான் சேலரி அப்படின்னு இந்த ஃபைவர்ல இல்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு ஏர்ன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான சேலரி வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து நல்லா ஃபுல் டைமா வந்து இதை மேனேஜ் பண்ணி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கான ஒரு இன்கம் வந்து எடுப்பீங்க.
இதே வந்து ஒரு ஜொப்புக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு ஃபிக்ஸடான சேலரி, நீங்க என்னதான் ஒர்க் பண்ணி டார்கெட் முடிச்சாலும் ஜஸ்ட் உங்களுக்கான ஃபிக்ஸடான சேலரி நார்மலா வந்து ஒரு அவரேஜா ஒரு கொடுக்குற சேலரி என்றாக்குள்ள 35,000 அப்படின்னு இருக்கு. இதே நீங்க ஃபைவர்ல ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு $5 நாங்க மினிமம் பார்ப்போம். இப்போ $5 அந்த மாதிரி பார்த்தோம்னாலும் $5 வந்து உங்களுக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் முடிஞ்சாலே உங்களுக்கு ஒரு $50 வந்துடும். ஸோ $50 கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா கரன்சிக்கு வந்து 15,000 கிட்ட வந்துடும். இந்த $5 ஜாப் எல்லாம் ஒர்க் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் தான் எனக்கு நான் இப்போ ஷோ பண்ண காட்டினா உங்களுக்கு. ஸோ அதுகளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15,000. ஸோ $5 350. அந்த 350 ரூபா 300 ரூபாய் கிட்ட வரும் ஸ்ரீலங்கன்ஸுக்கு. இந்தியன்ஸுக்கு வந்து 80 ரூபா அந்த மாதிரி 80 கிட்ட வரும். அடுத்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது நார்மலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணலாம். ஹோம் மட்டும் இல்லை, நீங்க எந்த இடத்துலயும் ஒரு வெக்கேஷன்ல இருந்தா கூட ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஜொப்புக்கு போகணும்னா கட்டாயம் நீங்க அங்க பிசிக்கலா அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது வந்து டிராவலிங் பண்ணணும். இப்போ நீங்க மேபி ஒரு கம்பெனியோ ஆஃபீஸோ போகக்குள்ள மார்னிங் எழும்பி அடிச்சு பிடிச்சி பஸ் எடுத்து அங்க போய் ஆஃபீஸ்ல சைன் ஒன்று வைக்கணும், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று வைக்கணும். ஸோ இங்க அப்படி அந்த ஆப்ஷனும் இல்லை. நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களோட லேப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த வடிவா படுத்துக்கிட்டு கிளைண்ட்ஸோட மெசேஜ் பண்ணி கழிச்சிட்டு இருக்கு. அடுத்த வந்து நோ பஸ்ன்றது, அதாவது நீங்க ஒரு பிசிக்கல் ஒர்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேல என்ன ஒரு ஆள் சிஇஓ, ஒரு கம்பெனி எடுத்தோம்னா சிஇஓ இருப்பாங்க, அதுக்குள்ள ஹெச்ஆர் இருப்பாங்க, டிரெக்டர், மேனேஜர். ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணுறது அதுக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணக்குள்ள நிறைய ப்ரெஷர் இருக்குல்ல, நீங்க என்ன செய்வீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. இங்க வந்து நீங்க தான் இப்போ நீங்க கிளைண்ட்ஸோட டைரக்டா கம்பெனி மாதிரி நீங்க தான் இங்க பொஸ்ஸா இருப்பீங்க. உங்களுக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க இவங்களோட ஒர்க் பண்ணலாம் இல்லையான்றதை நீங்க தான் முடிவெடுப்பீங்க. இந்த ஒர்க்குக்கு நான் இவ்வளவு பேமெண்ட் வாங்கணும்ன்றதை நீங்க தான் முடிவெடுப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த கிளைண்ட்ஸும் கதைச்சு எடுக்கிற முடிவு மட்டும்தான் ஒழிய வேற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ தேர்ட் பர்சனோ வந்து இதுக்குள்ள வர மாட்டாங்க. ஸோ இவ்வளவு வந்து ஃபைவருக்கும் நார்மலா நாங்க ஒர்க் பண்றதுக்கும் வந்து இருக்கிற டிஃப்ரெண்டா வந்து மெயின் டிஃப்ரெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப். ஸோ இந்த ஏப்ரல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப் நாங்கள் இப்போ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து இப்போ மே பேட்ச் சாரி மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏர்னிங் ப்ரூஃப்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏப்ரல் பேட்சில் வந்து இப்போ தான் எங்களுக்கு போன ஸோ ஜெஸ்டர்டே தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க $40 வந்து ஒரு பிரதர் வந்து நியூ ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு அந்த ஆர்டர்ஸ் வந்ததுக்கான ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் அந்த பிரதர் எடுத்தது. நான் சொல்லியிருந்தேன் அந்த ஓ லெவல் முடிச்ச அந்த பிரதர் தான். ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருந்தவர். ஸோ அதுல வந்து இதுல வந்து அவங்களோட ரிவ்யூ வந்து தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு கேர்ள் பட்டிகுலோ பட்டிகுலோ கேர்ள் வந்து அவங்களோட ரிவ்யூ வந்து தந்திருந்தாங்க. ஸோ இது எங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்ல வந்து நாங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ரிவ்யூவை வந்து தந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இண்டெக்ஸ் நம்பர் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இவாங்க. ஸோ அடுத்த வந்து இந்த பிரதர் வந்து முல்லைத்தீவு சாரி இவர் வந்து அவர் ஃபுல்லா வீடியோ மாதிரி எல்லார்கிட்டையும் நாங்கள் அப்படிதான் கேட்குறாங்க. பட் இவங்க கேர்ள் அண்ட் அப்படியோ அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் மாதிரி கேட்டுருந்தாங்க. ஸோ இதுல வந்து அவர்கிட்ட ரிவ்யூ வந்து அவர் போட்டிருந்தவர். ஸோ இதுல வந்து நீங்க செக் பண்ணலாம். எங்களோட சோஷியல் மீடியா யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்கு. நீங்க வந்து அதுலயும் போய் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்த வந்து நாங்க பாருங்க, இதுலயும் வந்து நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து அவங்க ரிவ்யூஸ் ஏர்னிங் கொடுத்தது. ஸோ $40, $10, $50, $10, $25. ஸோ அப்படி எக்கச்சக்கமான ரிவ்யூ வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண ஸ்கிரீன்ஷாட் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எங்களோட டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கு, லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் ஏர்னிங் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அதுல வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணவங்க அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த குரூப்ல வந்து நாங்க என்ன செய்வோம், ஷோ பண்ணுவோம். அது ஒரு பப்ளிக் குரூப் தான், யார் வேணா ஜாயின் பண்ணி அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த ஏர்னிங் ப்ரூஃபுக்கான அவங்களோட லைவ் ஆடியோ வீடியோ எல்லாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரி இந்த மாதிரி நான் ஷோ பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து ஷோ பண்ற மாதிரி இதுல வந்து இப்போ சூம் கிளாஸ்ன்றோடைய இந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ சவுண்ட் இல்லாம இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணி விடுறேன். அதை நீங்க டிக்டாக்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்ச் பேட்ச் ஏப்ரல் பேட்சில் வந்து ரிவ்யூ அந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிவ்யூ நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோம். ஸோ அந்த ரிவ்யூ வந்து யூடியூப்ல ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஏப்ரல் மேட்சில் சாரி ஏப்ரல் மேட்சில் வந்து நேற்று தான் கிளாஸ் முடிஞ்சோடய நாங்கள் இன்றைக்கு அதில் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைவர் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங்ன்றதுல வந்து ஸோ இப்போ ஃபைவர்ன்றது நான் கட்டாயம் இப்போ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண போறேன். பட் இந்த ஃபைவரை பற்றி எனக்கு ஃபுல் நாலேஜ் வேணும். இது எங்க படிக்கிற எங்க இந்த கோர்ஸ்கள் செய்யலாம் அப்படின்றக்குள்ள வந்து ஸோ அதுக்கு தான் ஒரு ஆன்சரா வந்து ஸ்கை அப் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியால வந்து ஸ்கை ஃபைவர் கோர்ஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 மந்த் கோர்ஸா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜூம்ல தான் நடந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் வந்து எப்படி இருக்குமெண்டா உங்களுடைய நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு உங்கள்கிட்ட ஒரு டைம் ஒன்று கேட்டு அந்த டைமுக்கு பொதுவா மெச்சூரிட்டியான ஆட்கள் ஒரு ஓட் மாதிரி பண்ணி அந்த டைமை தான் என்ன செய்வோம் சூஸ் பண்ணி எடுப்போம். ஸோ டெய்லி கிளாஸ் கேட்டால் ஸோ டெய்லியில ஸோ ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 days கண்டினியூஸா வந்து நடக்கும். ஸோ 1 hour தான் மேக்சிமம் ஒரு நாளைக்கு நடக்கும். நைட் டைம்ல மேக்சிமம் நடக்கும். ஸோ நைட் டைம்ல எல்லாருமே வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ நைட் டைம்ல தான் கூடுதலாக நடக்கும். ஸோ மேக்ஸிமம் நைட் டைம்ல 1 hour தான் நடக்கும். ஜூம்ல தமிழ் மீடியத்துல தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு நான் டீச் பண்ண போற லெக்சர்ஸ் வந்து நான் தான். ஸோ இந்த ஃபுல் கிளாஸும் இந்த கோர்ஸும் வந்து நான் ஃபுல்லா டீச் பண்ண போறேன். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் 5ல வந்து எனக்கு நான் லெவல் 2 செல்ல 2019 மிட்ல வந்து ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 5 yearsக்கு மேலே இப்போ வரைக்கும் ஜஸ்ட் 5 yearsக்கு மேலே. ஸோ நான் ஃபைவர்ல ஜாயின் பண்ணக்குள்ள இருந்த ஃபைவரும் இப்போ இருக்கிற ஃபைவர் டேஷ்போர்ட் வந்து டோட்டலாவே வேறு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணக்குள்ள எக்கச்சக்கமான எக்ஸாம் செய்யற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்போ லொக்கின் பண்றது இருந்த வெரிஃபிகேஷன் இல்லை, ஜாயின் பண்ற எல்லாரும் வந்து கீக்க பப்ளிஷ் பண்ற மாதிரி அப்படி ஆப்ஷன் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ இப்போ வந்து இருக்கிற எல்லாம் டோட்டலாக மாறிச்சாங்க. இப்போ ஜாயின் பண்ற எல்லாரும் வந்து கீக்க பப்ளிஷ் பண்ண வெரிஃபை பண்ணணும் கட்டாயம். ஸோ ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆர் ஸ்கேமர்ஸ் ஆஸ் கிளைண்ட்ஸ் அப்படி எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரியாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து அப்டேட்டுகள் வந்து ஃபைவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று இன்றைக்கும் கூடிய ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நீங்க வந்து ஸ்கை அப்ல வந்து இந்த கோர்ஸை வந்து படிக்கணும், ஸ்கை அப்ல வந்து டீச் பண்ண இந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெக்சர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன். நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் அப்படி வந்து வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸ் அப்படி அடுத்த இன்னும் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் கோர்ஸில் வந்து இப்போ நாங்கள் பப்ளிஷ் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரொசஸிங் வேரியஸஸ் வந்து எங்களோட ஹெச்ஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய லெக்சர்ஸ் மேன் அவங்களோட அந்த வெப்சைட்லேயே அதாவது அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் தான். ஸோ அவங்களால தான் அந்த கிளாஸை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யாரையும் வந்து ஹையர் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸை சொல்லி செய்யுங்கன்னு இல்லை, அவங்க ஆல்ரெடி அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபைவர் கூட இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஃபைவர்ல இருந்து A to Z வரைக்கும் தெரியும். அதே மாதிரி மற்ற லான்ச் பண்ணக்குள்ள அவங்க அதுல ஒர்க் பண்ண ஒரு ஆளை தான் நாங்கள் என்ன செய்வோம்னா அதில் ஒரு லெக்சரா வந்து நாங்கள் போடுவோம். அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து எங்களோட ஸ்கைஅப்ல வந்து ஒரு மெம்பரா வந்துட்டீங்கன்னா உங்களை வந்து பர்சனலா வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். வேண்டாம் நீங்க வந்து எங்களுக்கு பர்சனலா வந்து மெசேஜை சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. ஸோ நீங்க வந்து இப்போ டவுட்ஸ் அந்த இடத்துல கிளியர் பண்ணி கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து அந்த டவுட்ஸை வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து பர்சனலா கேட்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes உங்களுக்கான ரெஸ்பான்ஸும் வந்து கிடைச்சிடும். நீங்க இப்ப இந்த டைமுக்கு தான் எங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து எந்த டைம் நீங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண டவுட்ஸ் இருக்கோ அந்த டைமுக்கு நீங்க எங்களுக்கு சென்ட் பண்ணக்குள்ள நாங்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து 5 minutes வித்தின் 5 minutes வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ரிப்ளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட டீம்ல இருந்து. அடுத்த ப்ராக்டிகல் டாஸ்க் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் நாங்கள் டீச்சிங் மட்டும் சொல்லிட்டு போகாம அப்படி ப்ரெசன்டேஷனை சொல்லி டீச்சிங்கா சொல்லிட்டு போகாம நாங்கள் வந்து ஒன்றை ஷோ பண்ணி அதை வந்து என்ன செய்யறோம்னா உங்களுக்கு வந்து இதை நீங்க செஞ்சு காட்டுங்க எங்களுக்குன்ட்டு நாங்க என்ன உங்களை எல்லாரையும் வந்து நாங்க செக் பண்ணுவோம். மேபி சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதை இப்ப பார்த்துட்டே இருக்கக்குள்ள போரா இருக்கும். ஸோ நாங்க வந்து ப்ராக்டிகல் டாஸ்க்கை வந்து செஞ்சுட்டு தான் போவோம். ஸோ இந்த கிளாஸ் நடந்துச்சுன்னா அந்த கிளாஸ் முடியக்குள்ள ஒரு ப்ராக்டிகல் டாஸ்க் மாதிரி ஒன்று தருவோம். பெருசா இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளா தான் இருக்கும். அதை நீங்க அந்த வெப்சைட்டை வந்து கொண்டு வரோம். நீங்க உங்களோட ஏர்னிங் பாத்வே மெயின்டைன் பண்ணி பில்டப் பண்ணி கொண்டு போறது தான் நாங்கள் ஒரு டாஸ்க் மாதிரி செஞ்சுட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். இதை விட முக்கியமா வந்து ஃப்ரீயா வந்து சொஃபியாஸ் ஃப்ரீ டூல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். டூல்ஸ்ன்றது மீன் சொஃபியாஸை வந்து நாங்கள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அதுல ஒரு சொஃபியாஸ் வந்து உங்களோட ஃபைபர் ஏர்னிங்க்கு வந்து பெஸ்டா ஒரு உங்களுக்கு ஏர்னிங் ஒன்று எடுத்து தர்றதுக்கான பெட்டர் சாஃப்ட்வேரா இருக்கு. ஸோ மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அடுத்த லைஃப் டைம் சப்போர்ட். ஸோ
1 மந்த் கோர்ஸா நாங்க குடுக்குறோம். ஸோ அந்த 1 மந்த் கோர்ஸும் வந்து நீங்க எண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களோட கம்யூனிகேட் பண்ண இல்லாதாண்டா கட்டாயம் நீங்க லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்க லைஃப் டைம்ல வந்து என்ன செய்யலாம், உங்களோட லைஃப் டைமுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் நாங்க உங்களுக்கு தந்துட்டு இருப்போம். நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு டவுட்டாண்டா வந்து எங்கள்ட்ட வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு இப்போ ஃபைவர்ல வந்து நீங்க எங்களோட ஸ்கைஅப் மெம்பரா வந்து நீங்க ஸ்டூடெண்டா வந்து ஜாயின்ட் ஆகின பிறகு உங்களை வந்து செப்பரேட்டான குரூப்ல வந்து நான் கொஞ்சம் இதால இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்ல லிங்கும் உங்களுக்கு நாங்கள் பர்சனலாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நீங்க ஃபியூச்சர்ல அந்த டவுட்ஸ் அப்டேட்ஸ் எங்களோட ஃபைவர் அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அதில் கொடுப்போம். டிப்ஸுகள் கிக் ஐடியாக்கள் எல்லாம் நாங்கள் வந்து அதில் என்ன செய்வோம், ஷோ பண்ணுவோம். அடுத்த வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச்னு சொல்லுவேன். ஸோ இங்க வந்து நீங்க நான் லெக்சர் பண்றபடியா நீங்க என்ன சேருண்டு கூப்பிடணும் அப்படின்னு இல்லை. ஸோ நிறைய பேர் ப்ரோண்டு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்லியா தான் நான் என்ன செய்யறேன், எல்லாரோடையும் காய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ ரெஸ்பெக்ட் இப்படி நீங்க கூப்பிடணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படி எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரெண்டோட கதைக்கிற மாதிரி எங்களோட கதைக்கலாம். ஸோ நாங்களும் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு தான் காய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு நார்மலா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் மெயின் விஷயம். இதுல வந்து நாங்க என்னென்ன இப்போ ஃபைவர் கோர்ஸ் மட்டுமா கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் எண்டில் வந்து ஃபைவர் கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண 1 மந்த் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து இ சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த இ சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய லாஸ்ட் கோர்ஸ் லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்து அதை ஃபில் அப் பண்ணி அந்த இ சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு மெயிலில் வந்து இ சர்டிஃபிகேட்டே சென்ட் பண்ணுவோம். அடுத்து 20+ ஸ்கில் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னா மேபி இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கில்லும் உடைய நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க. எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை அப்படின்ற ஆக்களும் இருப்பீங்க. ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், புது புது ஸ்கில்ஸுகள் புது புது டெக்னிக்குகளை வந்து சொல்லி கொடுத்து அந்த ஸ்கில்ஸை வச்சு ஏர்ன் பண்றதை வந்து ஃபுல்லாகவே A to Z வரைக்கும் கைட் பண்ணுவோம். அடுத்து லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் கொடுப்போம்ன்றது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்டா நிறைய பேர் வந்து அப்படி பண்ற இல்லை. ஏன்டா ஒரு பெட்ச் முடிஞ்சோடனே அதை அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பெட்ச்ன்றக்குள்ள வந்து அடுத்த பெட்சோட தான் கம்யூனிகேட் நடக்கும். பட் நாங்கள் வந்து கம்யூனிகேட் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க ஃபியூச்சர்லேயும் வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அப்படி வந்து ஃபுல் டைம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேமெண்ட் அப்படி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படி ஒன்றும் இல்லை. ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் எங்களை இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு டோட்டலாகவே ஃப்ரீயாக தான் கிடைக்கும். அடுத்த 5+ சோஃபியாஸ்ன்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குற சோஃபியாஸ் வந்து கொடுக்குறோம்ட்டு அதில் ஒன்று வந்து கட்டாயமோட ஏர்னிங்கை வந்து எடுத்து தரும். அப்படி அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து பெட்டராக வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் நான் அதுலேயும் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். அதோட வந்து மிச்ச சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கு. இது மட்டுமான்னு கேட்டா இதுல தான் லாஸ்ட்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒன்று நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த மந்தோட நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்றதா தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்காது. ஸோ அது என்னன்னா ஃப்ரீயா வந்து இன்னும் 5 அடிஷனல் கோர்ஸ் பேக்கை வந்து நாங்கள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் கோர்ஸ் எண்டில். ஸோ அந்த 5 அடிஷனல் கோர்ஸ் பேக்கும் என்னென்னன்றதை நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸை தான் நாங்கள் 5 ப்ரொவைட் பண்றோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸும் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த 5 கோர்ஸுமே வந்து எங்களுடைய ஸ்கைஅப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியால வந்து ஃபைவர் கோர்ஸை சாய்ஸ் பண்ணி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோர்ஸ் எண்டில் நாங்கள் என்ன செய்வோம்னா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எங்களோட அடிஷனல் பேமெண்ட் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. ஸோ ஃபைவர் கோர்ஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நான் இதில் ஷோ பண்ண அவ்வளவும் வந்து நாங்கள் செய்வோம். ஸோ எந்த ஒரு அடிஷனல் பேமெண்ட்டும் இந்த இதுகளுக்கு இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஆருக்கெல்லாம் ஐடியா இருக்கு. ஸோ கட்டாயம் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து மெசேஜை பண்ணுங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் இருக்கீங்க இந்த கிளாஸ்ல. ஸோ சில பேர் வந்து இன்னும் ஜாயின் பண்ற ஐடியால இருக்காங்க. ஸோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சீட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸோ இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு டைம் ஒன்று இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க எங்களோட நாளைக்கு வந்து எங்களுக்கு அப்படி ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ற ஐடியா இருக்கிறவங்க வந்து எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டோட வந்து கண்டெக்ட் பண்ணி என்ன செய்யுங்க, காய்ச்சி கொள்ளுங்க. நாளைக்கு 12 o'clock மதியம் 12 o'clock அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கான ஒர்க்குகள் வந்து இருக்கும். ஸோ ஒரு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒர்க்குகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கான இண்டெக்ஸ் நம்பர் தருவோம். அதுக்கான இண்டெக்ஸ் நம்பர் தராக்குள்ள அதுக்கான ஃபுல் செக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம் தருவோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் உண்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து
ஃபுல்லா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நாங்க சென்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க ஃபுல்லா ப்ரொசீஜிங்லாம் இருக்கு ஒர்க் எல்லாம். ஓகே. ஸோ நீங்க இதுல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்க இதுல வந்து ஜாயின் பண்றாங்க. ஒவ்வொரு பெட்லயும் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதி எப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2500 மட்டுமே இந்த கோர்ஸை வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது இந்தியன் பேமெண்ட்டுக்கு 2500. அதே ஸ்ரீலங்கன்ஸ் ஆக்களுக்கு வந்து நாங்க 6000 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கன்ஸுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் இருக்கு. எப்படின்னா அது இன்ஸ்டால்மெண்ட் வைஸா 6000 பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க வெளியிலேயே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், கூகுள்லயே நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம், லைவ் டைம்லயே இப்பவே நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபைவர் கோர்ஸோட உங்களுக்கு வந்து ஓகே, ஃபைவர் கோர்ஸோட உங்களுக்கு இந்த 5 கோர்ஸையும் அடிஷனலாக கொடுத்து கொண்டு அதோட இ சர்டிஃபிகேட் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணது. ஸோ ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து இந்த இ சர்டிஃபிகேட் வந்து நல்ல வேல்யூட்டா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக சொஃப்ட்வேர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ அதோட ஸ்கில்ஸும் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு டீச் பண்றோம் கிளாஸ்ல. இவ்வளவும் வந்து நாங்க இந்தியன்ஸுக்கு 2500க்கும் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து 6000க்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதில் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம் 6000. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணினீங்கன்னா 076 00 0078222 அண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கண்டெக்ட் பண்ணினீங்கன்னா எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா தருவாங்க. ஸோ இதை நீங்க எப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ற ஃபுல் ஐடியாவும் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு நாளைக்கு மதியம் 12 முன்னாடியே ஒரு ரெஸ்பான்ஸ் தந்தீங்கன்னா உங்களோட சீட்ஸை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்டா லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்டா அவங்க எல்லாருமே வந்து ஒரு இங்க எடுத்து கொடுக்கணும்ன்றதுக்காக. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ஸ். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் தான் நாங்கள் ஃபுல்லாவே இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இன்னும் 2 கண்டென்ட் வந்து அடிஷனலா வந்து ஆட் பண்ணணும். பட் இதுல வந்து நான் ஆட் பண்ணல. இதுல வந்து பார்த்துக்கொள்ளுங்க, 12 கண்டென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா 14 ஃபைனல் கண்டென்ட்ஸ் வரும். இதுல வந்து ஒவ்வொன்றும் நாங்க இந்த ஆர்டர்ஸ் படி தான் போட்டு போய் கொண்டிருப்போம். இந்த கண்டென்ட்ஸ்ல இதுல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ற ஐடியா இருக்கு, ஸோ ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க அப்படின்றவங்க வந்து எனக்கு மெசேஜ்ல வந்து பை என்று டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றக்குள்ள வந்து ஜாயின் பண்ற ஐடியா இருக்கக்குள்ள வந்து அவங்க பை பை அப்படின்னு 2 டைப் பண்ணுங்க, கொமெண்ட்ல ஒரு டைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் வந்து இதுல வந்து எல்லாரும் வந்து இதுல இப்ப ஜாயின் பண்ற இதுல சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு மெசேஜை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி நீங்க இது வந்து 24 மணித்தேலம் வந்து உங்களுக்கான ஸ்டூடெண்ட் சப்போர்ட் நாங்க தந்துட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களோட டீம் இந்த நம்பருக்கு, அதாவது 076 00 00782 என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜை பண்ணி உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. பிகாஸ் சீட்ஸ் லிமிடெட் வந்து நாங்கள் லிமிட்டடான சீட் தான், 20க்கு மேலே நார்மலாக ஒரு பெச்சிலேயே வந்து எடுக்கிறது இல்லை, 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எங்களோட இதில் வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக கூட்டுங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரெஷர் வந்துருக்காங்க, கொஞ்சம் என்னையும் வந்து ஜாயின் பண்ணுங்க, நான் வந்து புக் பண்ணுறேன், பேமெண்ட் வந்து இப்போ பண்ணல, 2 daysல பண்ணுறேன்ற மாதிரிலாம் ரிசர்வ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாம் இந்த சீட் வந்து ரிசர்வ்ல இருக்குது, எக்ஸ்ட்ராவாகவும் இருக்குது. ஸோ அந்த சீட்ஸை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யிருக்கோம், ரீ புக் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிளாஸை கொடுத்து அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா இதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு நேம்ஸ் வர தெரியல, ஏன்னா அவங்க இண்டெக்ஸ் நம்பர்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் கட்டாயம் ஜாயின் பண்ணவங்களும் கட்டாயம் இந்த கிளாஸ்ல போயிருக்கீங்க, லைவ் கிளாஸ்லயே இருக்காங்க. ஸோ இப்பவே வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு மெசேஜை பண்ணுங்க மார்னிங்குள்ள வந்து, அதாவது மார்னிங் 12 நாளைக்கு மதியம் 12 முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் தந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு டீமுக்கு வந்து பின்னாடி அது சம்பந்தமான ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க கூடி இன்னும் வந்து ஃபுல்லா அந்த ஒர்க் வந்து முடியுது. ஸோ நீங்களும் வந்து ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதுல வந்து இப்ப
ஓகே, இதுல வந்து நீங்க இப்போ எதுவும் டவுட்ஸ்ண்டா வந்து என்ன செய்யுங்கன்னா எங்களுக்கு வந்து மெசேஜ்ல வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு வந்து சொல்லுங்க. இப்போ இது டவுட்ஸ் இருந்துச்சுண்டா அதை நீங்க மெசேஜ்ல எனக்கு இது உங்களுக்கு சாரி இது உங்களுக்கு QA செஷன் மாதிரி நீங்க வந்து மெசேஜ்லயே எனக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நான் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இது டவுட்ஸ் இருக்கா இந்த கிளாஸ்ல அப்படின்ட்டு நீங்க எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். ஸோ இதில் டவுட்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் கேட்கலாம், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஓகே, உங்கள்ட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேப்டாப் வந்து இப்போ கட்டாயம் வந்து உங்களோட லேப்டாப் தான் இருக்கணும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட பிரதர் சிஸ்டத்துல இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸிட கூடிய என்ன செய்யலாம், லேப்டாப்பை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். ஏன்னா லேப்டாப்பில் வந்து அந்த கிக் அண்ட் ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேபி யோசிக்கலாம் ஃபோனை வந்து நான் டெஸ்க்டாப் மூடுக்கு ஸ்விட்ச் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணுற ஓகே தானே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மொபைலுக்கு வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகாது. அதாவது ஒரு OTP ஒன்று வரணும், அது வந்து மொபைலுக்கு வராது. ஸோ நான் பேமெண்ட் நீங்க பண்ணணும் எங்களுக்கு இது பண்ண மட்டும் நான் சொல்லல, கட்டாயம் உங்களுக்கு லேப்ல கம்ப்யூட்டர் இருக்கணும். அந்த அந்த லேப் கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும் மட்டும் இல்லை, ஜஸ்ட் நீங்க அதை அக்செப்ட் பண்ற ஒரு ஆள் பர்சன்ட் இருந்தா சரி. நீங்க வந்து தேவைக்கு அதை வாங்கி ஒரு ஒர்க் பண்ற அந்த மாதிரி ஒரு லெவல்ல ஒரு ஆள்கிட்ட இருந்தா கூட ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட இல்லை உங்களோட பிரதர்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த லேப்புக்கு ஒரு ரெக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, இவ்வளோ கண்டிஷன்ல இவ்வளோ ரெக்யூப்மெண்ட்ஸோட இருக்கணும் மட்டும் இல்லை, ஒரு லேப்போ ஒரு கம்ப்யூட்டரோ இருக்கும். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டம் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மோஸ்ட்லி நீங்க வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கி கெட்டு பார்த்தா தருவாங்க. ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு, அதுவும் டெய்லி உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. ஸோ தேவையான 1 hour தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் டைம் வந்து கட்டாயம் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுக்கிறது. ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கான இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் ஃபுல்லாக மினிஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுவோம். ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதில் நாங்கள் ஃபுல்லாகவே போடுவோம். ஸோ எந்த டவுட்ஸும் இல்லாதவங்க வந்து லீவ் ஆகிக்கொள்ளுங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து எண்ட் ஆகிட்டு மற்ற டவுட்ஸ் இருக்கிறவங்க வந்து கேட்டுக்கொள்ளலாம்.